அனைவருக்கும் வணக்கம். ஆயக்கலைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இக்காணொளியில் நாம் காண இருப்பது வகுப்பு 5 தமிழ் பருவம் 1 இயல் 3 தப்பி பிழைத்த மான். இது ஒரு துணைப்பாட பகுதி. இந்த துணைப்பாட பகுதியில் கதை ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கதையில் யார் யார் வராங்கன்னா காகம், மான், நரி. இந்த கதையில் எதை வலியுறுத்தியிருக்காங்கன்னா நட்பு தான் சிறந்தது. உண்மையான நட்பால் நமக்கு என்றைக்குமே தீங்கு விளையாது, நன்மை தான் கிடைக்கும். வாங்க இந்த கதை என்னன்னு பார்க்கலாம். கா கா என காகம் கரைந்தது. தன் நண்பனான மானை தேடியபடி அழைத்தது காகம். இதோ வந்துவிட்டேன் என்று கூறியபடி துள்ளி குதித்து ஓடி வந்தது மான். காகம் கேட்டது, நண்பா நலமாக இருக்கிறாயா? ஏதோ இருக்கிறேன் நண்பா என்று மான் கூறியது. அதற்கு காகம், குரலில் உற்சாகம் இல்லையே, ஏன் சோர்வாக பேசுகிறாய்? மான் கூறியது, எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது. அதற்கு காகம், என்னோடு வா, உனக்கு புல் உள்ள இடங்களை காட்டுகிறேன். அங்கு நீ வயிறார புல்லை மேயலாம். நீ என் மேல் மிகவும் அன்பாக இருக்கிறாய். தினமும் எனக்காக அலைந்து திரிந்து புல்லுள்ள இடங்களை கண்டறிந்து வந்து என்னிடம் கூறுகிறாய். நன்றி நண்பா என்று மான் கூறியது. அதற்கு காகம், நன்றியெல்லாம் கூற தேவையில்லை. எனக்கு சோர்வான நேரத்தில் உன் மீது அமர்ந்து பயணம் செய்கிறேன். நாம் இருவரும் நெடுநாள் நண்பர்கள். ஒருவருக்கொருவர் உதவியாய் இருப்பது இது ஒன்றும் புதிதல்லவே. காகமும் மானோ நெடுநாள் நண்பர்கள். இது மாதிரி எப்போவுமே ஒருவருக்கொருவர் உதவி செஞ்சுட்டு வருவாங்க. இது ஒன்றும் இன்னைக்கு நம்மளுக்கு புதுசு கிடையாது அப்படின்னு காகம் சொல்லுது. சரி நண்பா, பேசிக்கொண்டே நெடுந்தூரம் வந்துவிட்டோம். இங்கேயே இன்றைய உணவை உண்டுவிட்டு இருப்பிடம் செல்வோம் அப்படின்னு மான் சொன்னது. காகமும் மானும் நல்ல நண்பர்களாக நெடுநாள்கள் இணைந்திருப்பதை நரி ஒன்று கவனித்தது. தன் மனதிற்குள் கொழு கொழுவென இருக்கும் இந்த மானை நாம் எப்படியாவது கொன்று தின்று விட வேண்டும். அதற்கு எப்பொழுதும் இணைந்தே இருக்கும் இவர்கள் இருவரையும் தனித்தனியே பிரிக்க வேண்டும். அப்போதுதான் மானை இரையாக்க முடியும் என எண்ணியது. காகமும் மானும் எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறத பார்த்து நரிக்கு பொறாமை. அதுலேயும் இந்த கொழு கொழுன்னு இருக்கிற மானை எப்படியாவது அடித்து சாப்பிட்ணுன்ட்டு அது திட்டம் தீட்டுச்சு. அதனால் 2 பேரையும் பிரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுச்சு. இப்போ நரி என்ன பண்ணுச்சு, என்ன தோழர்களே, எப்பொழுதும் இணைந்தே இருக்கிறீர்கள், என்னையும் உங்கள் நண்பனாக ஏற்றுக்கொள்வீர்களா என்று நரி கேட்டது. அதற்கு மான், அதற்கென்ன, இன்று முதல் நீயும் எங்கள் நண்பனாக எங்களோடு சேர்ந்திருக்கலாம். மானுக்கு நரியோட சூழ்ச்சி தெரியாது. அதனால் நரியையும் நண்பனாக சேர்ந்துக்க சொல்லிடுச்சு. அதற்கு நரியும் நன்றி சொல்லியது. நன்றி அப்படின்னு சொல்லி காகம் சொல்லுது, சரி நேரமாகிவிட்டது, இருப்பிடம் செல்லலாம். நரி தன் இருப்பிடம் நோக்கி சென்று விடுகிறது. 3 பேரும் அவங்க இருப்பிடத்திற்கு வராங்க. காகம் சொல்லுது, அப்போ நண்பா, யாரையும் சீக்கிரமாக நம்பி விடாதே, அது நமக்குத்தான் ஆபத்து. காகம் அப்போவே மானை எச்சரிக்குது. ஏன்னா நரியோட சூழ்ச்சி அதுக்கு தெரியும். மான் சொல்லுது, அப்படியெல்லாம் எந்த ஆபத்தும் வந்து விடாது. நரியை பார்த்தால் நல்லவனாக நல்ல குணமாகத்தான் தெரிகிறது. மான் நரியை நம்பிடுது. அதனாலதான் நல்லவன் போல அதுக்கு தோற்றமளி. காகம், கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். காகம் திரும்பவும் எடுத்து சொல்லுது, கண்ணால் காண்பதும் பொய் தான், காதால கேட்கக்கூடிய விஷயமும் பொய் தான். தீர விசாரிக்கணும், எப்போவுமே ஒரு விஷயத்தை தீர விசாரிக்கணும் அப்படின்னு மானுக்கு புத்திமதி சொல்லுது. அப்போவும் மான் என்ன பண்ணுது, ஐயா கருத்து கந்தசாமி பேசியது போதும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு போகுது. மான் சொல்லுது, வீட்டிற்கு செல், நானும் என் இருப்பிடம் செல்கிறேன், மீண்டும் நாளை சந்திப்போம். அடுத்த நாள் காலை நரி மானை சந்திக்கிறது. காகமும் மானும் அவங்கவுங்க இருப்பிடத்துக்கு போயிட்டாங்க. மறுநாள் காலையில் நரி சூழ்ச்சி செய்தது இல்லையா, அதனால அந்த மானை சந்திக்க வருது. நரி, நண்பனே நலமா? நலமான்னு கேட்குது. அதுக்கு மான் சொல்லுது, அடடே நரியா, என்ன இவ்வளவு காலையில் என்னை தேடி வந்திருக்கிறாய்? அதற்கு நரி, நண்பனை பார்க்க நேரம் காலம் ஏது? உன்னை பார்த்தால் எனக்கு பரிதாபமாக இருக்கிறது. நரி அப்படியே மானின் மீது அக்கறையாக இருக்கிற மாதிரியே நடிச்சுக்கிட்டே சொல்லுது, நம்ம நண்பனை பார்க்க நேரம் காலம் இருக்கா? அதனால் எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன், உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபமாக இருக்குது அப்படின்னு நரி சொல்லுது. அதற்கு மான் சொல்லுது, ஏன், எனக்கு என்ன, என்னை பார்த்து ஏன் பரிதாபப்படுகிறாய் அப்படின்னு கேட்குது. அதற்கு நரி சொல்லுது,
உடல் மெலிந்து காணப்படுகிறாயே, சரியான உணவு கிடைக்காததால் கொழு கொழுவென இருக்க வேண்டிய நீ பஞ்சத்தில் அடிபட்டார் போல் இருக்கிறாய். நரி என்ன பண்ணுது? மானுக்கு ஐஸ் வைக்குது இல்லையா? மானை எப்படியாவது சாப்பிட்றணுன்ற ஒரு திட்டம். மான் சொல்லுது, விலங்குகளுக்குமே இதே உணவு பற்றாக்குறைதான். வானம் பொய்த்ததால் வனமெல்லாம் பாலைவனமாக மாறி வருகிறது. மழை பெய்யாதனால பச்சை பசேல் இருந்த அந்த காடு எல்லாமே என்னவா மாறிடுச்சு? பாலைவனமாக மாறிடுச்சு. அதனால மேயறதுக்கு புற்கள் கிடையாது இல்லையா? அதனால தான் நாங்கள் மெலிஞ்சிருக்கிறோன்ற மாதிரி மான் சொல்லுது. அதற்கு நரி சொல்லுது, பிற விலங்குகளை பற்றி நமக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லுது. எனக்கு தெரிந்த இடம் ஒன்று இருக்கிறது. அங்கே உனக்கு நல்ல மேய்ச்சல் நிலம் உண்டு. என்னோடு வா, உனக்கு மட்டும் அந்த இடத்தை காட்டுகிறேன்னு சொல்லுது. தனியாக மானை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் மானை கொல்வதற்கு திட்டம் போடுது. அதற்கு மான் என்ன சொல்லுது? நமது நண்பன் காகமும் வரட்டும்னு சொல்லுது. அப்போ மான் சொல்லுது, காகமும் வரட்டும்னு தான் சொல்லுது. இருந்தாலும் நரி காகத்தை தவிர்க்குது. நரி என்ன சொல்லுது? காகத்தை மற்றொரு நாள் அங்கே அழைத்து செல்லலாம். இன்று நீ மட்டும் என்னோடு வா. மறுநாள் காகத்தை கூப்பிட்டு போகலாம். இன்னைக்கு நீ என்னோட வா. இன்னைக்கு உன்னை மட்டும் நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு நரி சூழ்ச்சி செய்து, அதற்கு மான் என்ன சொல்லுது? அதோட சூழ்ச்சி தெரியாமல், சரி இவ்வளவு வலியுறுத்தி சொல்கிறாய், வருகிறேன் அப்படின்னு சொல்லி மான் சொல்லுது. நரி மானை விவசாயி ஒருவனின் விளைச்சல் நிலத்திற்கு கொண்டு விடுகிறது. மான் பயிரை நன்கு மேய்ந்து பசியாறிய பிறகு இருப்பிடத்திற்கு திரும்புகிறது. இச்செயல் காகத்திற்கு தெரியாமலேயே தொடர்ந்து நீடிக்கிறது. நரி மானை கூட்டுட்டு ஒரு விவசாயியோட நிலத்திற்கு கொண்டு போய் அந்த பயிரில் மேய விடுது. இப்படியே தினமும் அந்த பயிரை மேயறதுனால இந்த விஷயம் காகத்திற்கு தெரியாது. இந்த பயிரை அவன் டெய்லி மான் மேய்ந்து விடுவதனால விவசாயிக்கு இந்த விஷயம் தெரிய வருது. விவசாயி தன் விளைச்சலை பாழாக்கும் விலங்கை பிடிக்க முடிவு செய்கிறான். பயிரை மேயும் அந்த மானை அவன் பிடிக்க முயற்சி செய்கிறான். அடுத்த நாள் வழக்கம் போல் மான் நரியோடு அந்த வயலுக்கு சென்று பயிரை மேய்கிறது. வழக்கம் போல அந்த மானும் அந்த விளைச்சலை போய் மேய்து, அந்த நேரத்தில் விவசாயி வருவதை பார்த்தவுடன் தப்பிக்க நினைத்த மான் வேகமாக ஓடும்போது அருகில் இருந்த கம்பி வேலியில் எதிர்பாராமல் சிக்கிக்கொள்கிறது. மானோட கொம்புகள்லாம் கிளைக்கிளையா இருக்கும் இல்லையா? அந்த கிளைக்கிளையா இருக்கக்கூடிய கொம்புகள் அந்த கம்பி வேலியில மாட்டிக்குது. மானால ஓட முடியல. எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கு. இதை அறிந்த நரி எதிர்பார்த்து கொண்டிருந்த வாய்ப்பு வந்து விட்டதை நினைத்து மகிழ்ந்தது. மானை அப்படியே தவிக்க விட்டுவிட்டு ஓடி போய் அருகில் உள்ள கரும்பு வயலில் மறைந்து கொண்டு நடக்க இருப்பதை கவனித்து கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்த நரி பார்த்துருது. இருந்தாலும் அதை கண்டுக்காத மாதிரி அருகில் இருக்க அந்த புதற்குள்ள ஒளிஞ்சிக்குது. ஒரு கரும்பு வயல்ல போய் மறைஞ்சிட்டு இருந்து பாக்குது. நரி என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம்னு பாக்குது. இப்போ காகம் வருது. காகம் நண்பனை தேடி வருது. நண்பா, நண்பா, எங்கே இருக்கிறாய்? காகம் தேடி வருகிறது. என் ஆருயிர் நண்பா, இங்கேயா இருக்கிறாய்? வேலியில் மாட்டிக்கொண்டாயே, கத்துவதற்கு கூட முடியாத நிலையில் இப்படி கம்பி வேலியில் சிக்கி கொண்டாயே. காகம் துடிச்சு போகுது. மானுக்கு இந்த நிலைமை வந்தது எண்ணி அதற்கு கவலையா இருந்தது. உடனே என்ன பண்ணுச்சு? சரி சரி, நீ தப்பித்துக்கொள்ள ஒரு யோசனை சொல்கிறேன். விவசாயி அருகில் வரும் வரை நீ இறந்தது போல் அசையாமல் இரு. விவசாயி உன்னை வேலியில் இருந்து விடுவித்தவுடன் நான் மரத்திலிருந்து கா 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 என்று குரல் கொடுக்கிறேன். உடனே தப்பித்து விடு. காகத்தோட உயிர் நண்பன் இல்லையா? இப்போ நண்பன் ஆபத்துல இருக்கிறதுனால காகம் ஒரு ஐடியா கொடுக்குது தப்பிக்கிறதுக்கு. காகத்தாலேயும் அந்த கொம்பை எடுத்து விட முடியாது, மானாலேயும் எடுக்க முடியல இல்லையா? விவசாயி வேற அருகிலேயே வந்துட்டான். காகம் என்ன சொல்லுது? நீ இறந்தது மாதிரி நடி. அந்த விவசாயி உன்னை அந்த கம்பி வேலியிலிருந்து விடுவிச்ச உடனே நான் உடனே காக்கான்னு கத்துறேன், உடனே நீ ஓடிடுன்னு சொல்லி ஐடியா கொடுக்குது. இப்போ விவசாயி கிட்ட வராரு. ஓ மானா, நீதான் இத்தனை நாளாக என் பயிரை நாசப்படுத்தினாயா? இன்று வேலியில் மாட்டிக்கொண்டாய் என்று கூறியவாறே மானை பிடிக்க வருகிறான். ஓ, இறந்து விட்டது போல் இருக்கிறது. சரி, வேலியில் இருந்து மானை விடுவித்து வீட்டிற்கு எடுத்து செல்வோம் என்று சொல்லிக்கொண்டே வேலியிலிருந்து மானை விடுவிக்கிறான். மான் கம்பி வேலியில மாட்டிட்டு இருக்குத அவன் பார்க்குறான். மான் இறந்துச்சுன்னு நினைக்கிறான் விவசாயி. அதனால இதை வீட்டிற்கு எடுத்துட்டு போகணும்னு கம்பி வேலியிலிருந்து மானை விடுவிக்கிறான். காகம் ஏற்கனவே சொல்லியிருந்தது இல்லையா? அதோட திட்டம் பிரகாரம் அதுவும் காக்கான் கத்த ஆரம்பிக்குது. அப்போது காகம் கரைகிறது. அதுவரை இறந்தவாறு நடித்து கொண்டிருந்த மான் கண்ணிமிக்கும் நேரத்தில் உயிர் பிழைத்தால் போதும் என துள்ளி பாய்ந்து வேகமாக ஓடியது. காகம் கரைந்தவுடனே மான் என்ன பண்ணுது? துள்ளி குதிச்சு எழுந்து ஓடுது. உடனே விவசாயி என்ன பண்றான்? அடடே, மான் என்னை ஏமாற்றி விட்டது
அப்படின்னு தன் நீண்ட தடியை எடுத்து ஓடும் மானை நோக்கி வேகமாக வீசுகிறான். அந்த தடி பதுங்கியிருந்த நரியின் மேல் பட்டு நரி மயங்கி கீழே விழுகிறது. விவசாயி ஏமாந்து போகிறான். நரி சூழ்ச்சி செய்தது இல்லையா, அந்த நரிக்கு தான் அந்த ஆபத்து வந்தது. அவன் வீசின தடி நரியின் மேலே பட்டு நரி மயங்கிடுது இல்லையா, நரிக்கு சரியான தண்டனை கிடைத்தது. சிறிது நேரத்திற்கு பின் மயக்கம் தெளிந்து எழுந்த நரியிடம் காகம் என்ன சொல்லுச்சு? நரியே, உன் வஞ்சக எண்ணம் உனக்கே கேடாக முடிந்தது. நம்பினவர்களுக்கு என்றும் துரோகம் செய்யாது. உடனே நரி வெட்கு தலை குனிந்தவாறே, மன்னித்து விடு நண்பா, இனிமேல் இப்படி நடந்து கொள்ள மாட்டேன். உடனே காகம் சொல்லுது, தன்னை போல் பிறரையும் நேசிக்க வேண்டும், நண்பர்களோடு உண்மை அன்புடன் பழக வேண்டும் அப்படின்னு நரிக்கிட்ட சொல்லுது. இந்த கதை மூலமா நமக்கு தெரிய வரும் நீதி என்னன்னா, ஆபத்தில் உதவுபவனே உண்மையான நண்பன். உண்மையான நண்பன் என்ன செய்வான்? தன் உயிரை கொடுத்து கூட நண்பனோட உயிரை காப்பாற்றதான் நினைப்பான். கூடா நட்பால மானுக்கு ஆபத்து தான் வந்தது. நல்ல நட்பு என்றுமே நன்மையை தரும், தீய நட்பு கூடாத நட்பு என்றும் தீமையே தரும். நன்றி, வணக்கம்.